இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத பகுதி ஆதியாகமம் 25ல் 29 இருந்து 34 உள்ள வசனங்களில் பார்க்கும்போது ஏசா ஒரு அப்பத்துக்காகவும் பயிற்றங்கூழுக்காகவும் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் அற்பமான ஒரு ஃபுட்டு, அந்த அப்பத்துக்காகவும் பயிற்றங்கூழுக்காகவும் அவன் தன்னுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தையே அலட்சியம் பண்ணிட்டான். அந்த ஃபுட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அவன் சாப்பிட்றது வர அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு அதனால் எந்த யூஸும் இருந்திருக்காது. பட் அதுக்காக அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே அலட்சியம் பண்ணி கொண்டான்னு பார்க்குறோம். இன்னைக்கு இதனை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருமே இப்படி தான், என்னையும் உட்பட நம்மள நிறைய பேர் இப்படி தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அலட்சியம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அது ஒரு சின்ன ஃபுட் விஷயமா இருக்கலாம், இல்லை உலக விஷயங்களாக இருக்கலாம். ஆண்டவர் யார்கிட்டையாவது நம்மளை பேசாத உலகத்தில் உள்ள விஷயங்களை விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இந்த ஃபுட்டை எடுக்காத, இது உன்னுடைய ஹெல்த்துக்கு கேடுன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நம்ம கூட பேசியிருப்பாரு. ஆனால் நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கவே மாட்டோம். இந்த விஷயங்களினால நமக்கு ஏதாவது நன்மை உண்டானா கண்டிப்பாக கிடையாது. இதனால நமக்கு தீமை தான் வரும். ஆனாலும் நம்ம அந்த கொஞ்ச நேர அந்த சந்தோஷம், அந்த இளைப்பாறுதலுக்காக நம்ம மொத்தமாக நம்மளுடைய வாழ்க்கையையே நம்ம அழிச்சு கொண்டிருக்கிறோம். முடிவில் இது நமக்கு ஒரு பெரிய தீங்கில கொண்டு போய் விட்டுரும். இதை பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும், நீங்கள் யாராவது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. அப்பா, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆவியானவரே. இனி உங்களுக்கு பிரியமில்லாத அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அதற்குரிய பலனை எனக்கு தாங்கப்பா நீங்க கேட்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த விஷயத்தை முழுவதுமாக உங்கள் இருதயத்தை விட்டு அவர் எடுத்து போட்டுருவார். ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். இனியும் நம்ம அது ஆண்டவருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஆமீன்.